ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேலன்ஸில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இபின் பத்துதாங்கிறவர் மொராக்கோ நாட்டு பயணி, அப்துல் ராசாக் பாரசீக பயணி, நிக்கிட்டின் ரஷ்ய பயணி, நூனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. அடுத்த கொஸ்டின், நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ஏடி பன்னீர்செல்வம். அடுத்த கொஸ்டின், சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் யார் அப்படின்னா சர் தாமஸ் மன்றோ. அடுத்த கொஸ்டின், ஜவஹர்லால் நேருவின் சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் முதலில் நீதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை புகுத்தினார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா மாயோ. அடுத்து வைசிராய்களின் பெயர்களை ஆண்டுகளோடு இணைக்க. ஃபஸ்ட்டு லில்லித்கோ பிரபு 1936 to 43. இவர் தான் ஆகஸ்ட் ஆஃபர் கூட கொடுப்பார்ல 1940. அடுத்த கொஸ்டின், வெலிங்டன் பிரபு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெலிங்டன் பிரபு. இதுக்கு இயர் பார்த்திங்கன்னா 1931 to 36 வெலிங்டன் பிரபு. அடுத்த கொஸ்டின், அடுத்து வேவல் பிரபு. வேவல் பிரபு 1943 to 47. அடுத்து டஃப்ரின் பிரபு. டஃப்ரின் பிரபு யாருன்னா 1884 to 1888. ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணப்போ இவர் தான் ஐஎன்சியோட நாண தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் சுங்கவரி எவ்வளவு என நிர்ணயிக்கப்பட்டது? பொருட்களின் மீது 1/5 பங்கு வரி. கீழ்கண்ட துறைமுகங்களில் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது அப்படின்னா தாமிரலிப்தி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், வித்தலசாமி கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்து கீழ்கண்டவைகளில் சரியானது எது? விஜயநகர நாணயங்கள் வராகா என அழைக்கப்படுகிறது. கரெக்டு. விஜயநகர தங்க நாணயங்களில் கடவுள்கள் மற்றும் விலங்குகளின் உருவம் காணப்படுகிறது. இதுவும் சரி. காக்கத்தேர்களின் தலைநகரம் வாராங்கல். சரி. சாளுக்கியர்களின் அரச சாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர். இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் எவை சரியாக பொருந்தி உள்ளது? பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கம் 1664. யார் அப்படின்னா கால்பெட் அவர் ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேய பண்டகசாலை 1611. அடுத்த கொஸ்டின், கல்கத்தா நகரம் உருவாக்கப்படுதல் 1690. சுதாநதி, கோவிந்த்பூர், இந்த 3 இதை சேர்த்து அவங்க வரி வசூலுக்கு உரிமை பெற்று கல்கத்தா நகரை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, முதல் கர்நாடக போர் முடிவு 1748. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே சரி. எந்த ஆண்டில் பிஆர் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார் அப்படின்னா 1956. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முக்கியமானதுன்னா சாஸ்திரி சூடாமணி. ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியினை துவக்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவான காரணத்தால். அடுத்த கொஸ்டின், பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் டேசாம் ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார் அப்படின்னா கிபி 1530. அடுத்த கொஸ்டின், எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது அப்படின்னா 1882. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான் அப்படின்னா கிரானைட் பாறை. பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு புகழ் பெற்றவர் அப்படின்னா மியூசிக். அடுத்தது பார்த்திங்கன்னா, தவறான குற்றை சுட்டி காட்டு. 1896 விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை ஆரம்பித்தார். இது கரெக்டு. அதற்கு இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன. கரெக்டு. அது ராமகிருஷ்ண சிலையின் பிரம்ம சமாஜின் முழு திட்டத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டன. இது தவறு. இது எண்ணற்ற பள்ளிகள், அனாத விடுதிகள், மருத்துவமனைகள் ஏற்படுத்தியுள்ளது. இதுவும் சரி. அப்போ எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
அடுத்த கொஸ்டின், சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளையும் அகஸ்டஸிற்கு கோயிலை கட்டிய நகரம்னா என்னதுன்னு அப்படின்னா முசிறி. அடுத்த கொஸ்டின், பழைய காலத்தில் கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலத்தில்னா ஒடிசா. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு கிபி 1806. அடுத்து சரியாக பொறுத்துக்க. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் பார்த்திங்கன்னா 1843. இந்திய லீக் பார்த்திங்கன்னா 1875. இந்திய சங்கம் 1876. தேசிய மாநாடு 1883. பிரிட்டிஷ் இந்திய சங்கம்னா 1843. இந்திய லீக் அப்படின்னா 1875. இந்திய சங்கம்னா 1876. தேசிய மாநாடு 1883. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.